சைக்கிள் வர்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. முந்தியெல்லாம் அந்த மண் எல்லாம் கிடந்த ஹாய் ஹாய் சொல்லுல ஹாய் சொல்லுங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஜோவேல். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எங்க நிக்கிறோம் எங்கட வீட்டு ரோட்ல நிக்கிறேன். நாங்க ரோட்ல இப்ப நாங்க எங்கட இடத்த வந்து ரோட்டுன்னு சொல்ற ஒரு இடம் பேரா வந்துட்டேன். முதல் நாங்கள் பாதிக்கக்குள்ள வந்து ஒழுங்காயிட்டு தான் சொல்லலாம். ஏன்னா ரோடும் போடையில ஒன்றும் போடையில. ஆனா இப்ப வந்து உண்மையிலே பல நாட்களும் இல்ல, பல மாதங்களும் இல்ல, பல வருஷங்களையும் தாண்டி எங்களுக்கு வந்து இப்ப இந்த ரோட்டு வேலைகள் கொஞ்சம் புனரமைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறபடியா இப்ப எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு முறையுமே மழை வரைக்குள்ள எங்களுக்கு சரியான கவலையா இருக்கும். ஆக்களை கொண்டு போறதுக்கு, எங்க ஸ்கூலுக்கு கொண்டு போறது, டியூஷனுக்கு கொண்டு போறது, நாங்க வேலைக்கு போறது, இதெல்லாம்ங்கிறதே பெரிய ஒரு கரைச்சல். அப்ப அந்த வகையில இந்த வருஷம் வந்து உண்மையிலே எங்களுக்கு ஒரு நல்ல வருஷமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா இந்த ரோட்டு வேலைகள் மேல செய்து கொண்டிருக்கணும். அப்பதான் அதுக்காக தான் நாங்களும் ரோட்ல வந்து நிக்கிறோம் என்ன வழியில. ஆனா இது இப்ப ரோடு வந்து எங்களுக்கு ஃபுல்லா இன்னும் முடியல. எங்களுக்கு முடியாட்டியும் இதே காணுமன்ற மாதிரி கிடக்கு. பின்ன சின்னாக்களுக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷம் என்னன்னு சொல்லி சொன்னா, நெடுகளும் வந்து ஜெரோமிரியானாக்கள் விரும்புற ஒரு விருப்பம் என்னன்னு சொல்லி தங்களுக்கு சின்ன சைக்கிள் இருக்கு. அதை வந்து வெளியில ஓடுறதுக்கு அவைக்கு ஆசை வந்து நாங்க ஒரு நாளும் வழியா விடுற இல்லையா. பள்ளங்கள் மூடுகளா இருக்கிறபடியா பிள்ளைகள் வந்து விழுந்துருமன்றக்கா வழியிலே நாங்க எடுக்கிறே இல்லை. அப்ப அவள் இன்றைக்கு என்னன்னு சொல்லி சொன்னா தங்களை வந்து வெளியில ரோட் போட்டாச்சுன்னா வெளியில உணர்ந்து தங்களை ஓடாச்சு விட சொல்லி ஒரே ஆக்களுக்கு கரைச்சல் என்ன விட சொல்லி பெரிய கரைச்சல். இப்ப ஆக்கள் சும்மா சைக்கிளோட நல்ல சந்தோஷமா தான் இருக்கு. அப்படியான ஒரு சந்தோஷத்துல ஆக்கள் சைக்கிள் ஓடிக்கொண்டிருக்கணும். அப்ப நாங்களும் ரோட்டையும் ஃபுல்லா இருக்க பார்க்க போறோம். ரோடு வேலை செய்தோம்னா பக்கத்து காணிகள் அது எல்லாமே சும்மா கிளியர் பண்ண வலிக்கிட்டோம். கிளியர் பண்ணது எங்களுக்கு நல்லா ஒரே பெரிய ஒரு சார பாம்பு வந்து போகுது. அதே ஏதோ எங்கட வீடுதான் இருப்பிடம் மாதிரி ஒரு டைமுக்கு வரும், ஒரு டைமுக்கு போகும். சில நேரம் மரத்துக்கு மேலே எல்லாம் நிற்கும். அங்கே பக்கத்துலயும் சரியான காடு. அப்ப கூடுதலா இந்த இதுக்குள்ள நின்று தான் வாரது. அப்போ அதுக்கும் ஃபுல்லாக எல்லாம் கிளியர் பண்ணி ஜேசிபி போட்டுலாம் அதையும் செய்துட்டு நம்ம அது ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு. அப்போ நாங்கள் சின்னாங்களை பார்ப்போம் என்ன செய்யணும்னு சொல்லி. சைக்கிள் ஓட போடுற சொல்லி அவையில சைக்கிள் ஓடுறத நாங்கள் காட்டுவோம். ஓடி கொண்டு வாங்க. ரியானா முந்தி அடிச்சு ஓடுது பாருங்க. 20 மீட்டர் சைக்கிள் ஓடுது பாருங்க. எடுப்பா பாருங்க. ஒரு கை ரியானா பாருங்க. ரியானாட ஓட்டத்தை பாருங்க. அங்க அதுதான் பாருங்க. அதுதான் அப்படியே வட்டி கொண்டு வாங்க. ரியானா அப்படியே வட்டி கொண்டு வாங்க. அப்படியே வாங்க பாப்போம். ஆக்களுக்கு நல்ல சந்தோஷம் இப்படி ஓடுறதானே. பின்ன எங்கட ரோட்டை பாருங்க எப்படி வேலையில் நடந்திருக்குன்னு சொல்லி. ரியானாட ஓட்டத்தை பாருங்க. உடம்பெல்லாம் ஆடுது சைக்கிள் ஆட. ஹாய் ஹாய் சொல்லுல ஹாய் சொல்லுங்க. இங்க பாத்துக்கொண்டு ஓடுறது ஜெரோமியா பாப்பா. ஜெரோமியா உடம்பெல்லாம் ஆடுன் ரியானா சைக்கிள். இங்க இங்க ரியானா சரி ரியானா கதை ரியானா இங்க வாங்க. ரியானா சரியா. இப்ப ஜெரோமி என்ன மாதிரி இப்ப உங்களுக்கு சந்தோஷமா சைக்கிள் வர்றது? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. முந்தியெல்லாம் அந்த மண் எல்லாம் கிடந்தது. அப்பக்குள்ள சைக்கிளோட எல்லாமே இருந்தது. இப்ப அவங்க ரோடு போட்டுட்டாங்க. இப்ப சைக்கிளோட இப்ப கொஞ்சம் இன்னும் கோடு போட்டாங்கன்னா இன்னும் ரோடு ஓடலாம். இன்னும் ரோடு போடணும். அப்ப எப்படி விளாங்குது இன்னும் வேலை இருக்குன்னு சொல்லி தெரியும். இப்ப சைக்கிள் பறக்கு. இப்ப சைக்கிள் ஜெரோமியோட சைக்கிள் பறக்குது என்ன கார் மாதிரி. அப்ப ரியானா கருத்து சொல்லுங்க. ரியானா இங்க வாங்க. பாய். ரியானாட்ட கேப்போம். ரியானாக்கு சொல்லுங்க. ரியானாக்கு என்ன மாதிரி இப்ப சந்தோஷமா? சந்தோஷமா என்ன சந்தோஷம்? சந்தோஷமா சைக்கிள் ஓடுவீங்களா? வடிவா
அப்ப தேங்க்யூ சொல்லல. நில்லுங்க அப்ப பிரியா நான் போமா வீட்டு நாங்க ஆ ஏன் ஆ நேரத்து வீட்டா போகணும்ல படிக்கணும் பிள்ளை ஆகல பேரு போட போறீங்களா கூட என்ன வச்சுக்கோங்க 2 கல்லும் பச்சி கொண்டு போங்க. அடிக்க போறாங்க கல்ல இப்ப எடுக்க உண்மையிலே இப்படி இருக்கவே ரோடு ஓடக்கூடிய மாதிரி தான் இருக்கு. அதான் பின்ன கிடந்த கிடைக்கேன்னு ரியானா மைக் இருக்கு போல பரவாயில்லையா அம்மா தனக்கு பரவாயில்லையா? சரி நாங்க அப்படியே நடந்து போய் பார்ப்போம் தொங்கல் மட்டும் அப்படியே இங்கால பாருங்க காணி எல்லாம் சும்மா துப்புராக்கி வச்சிருக்கேன். ஜெராமியா சொல்லுது ஆனா உண்மையாவே இந்த காணி எல்லாம் கிளியர் பண்ண வடிவா இருக்கு. காணி மேல பாப்ப முழுக்க இந்த காணி வந்து கிளியர் பண்ண சந்தோஷமானா என்ன எங்களை கருவேப்பில தான் இல்லாம போயிட்டு அப்ப நாங்க உள்ளுக்கு போய் அதனால புறாகி இருக்கு தெரியுமா கூட மரங்கள் பட்டி எல்லாம் போட்டுருக்கீங்க. இந்த பனைமரத்தை பார்க்க ஆசையா இருக்கு. ஒவ்வொரு பனையும் சும்மா அவ்வளவு பெருமதியான காசு தெரியுமா. அக்கா எனக்கு வேற பஞ்சியா கிடக்கு நடந்து பாருங்க. ஏன் வரையில அது வரையிலையா பஞ்சியா கிடக்காது எனக்கு ஏன் கோவிச்சு கொண்டு போறீங்களா நடக்கா பஞ்சியா ஏன் கோவிச்சு கொண்டு போறீங்க பஸ் ஒன்று விடட்டும் உங்களுக்கு நாங்க மேல இப்போ அண்ணா என்ன ஏறலாமா கவனம் வேண்டாம் சரியான புட்டி புட்டி பயமா கிடக்கு புட்டி புட்டி சைக்கிள கரையா விடும் ரியானா நடு ரோட்லயே சைக்கிள் இங்க வேறு ஓடி பாய் என்று சாணி ஜம் பண்ண நல்ல வழுக்கிற செருப்பும் இல்லாத செருப்பா கலட்டிட்டு அங்கால செருப்பு தேவையில்லையா முள்ளுக்கு நீங்க எப்படியா அக்காரே இல்லையா ஏ அக்கா தூக்கி ஏத்தி விடுது அக்கா பலாக்கட்டை வச்சு ஏத்தி விடு என்ன அக்கா ஏறையில தான்மா பெரிய மலை எல்லாரும் சேர்ந்து ஆளை இழுத்து எடுங்க மேல இல்ல மேறல என்ன இந்த புட்டியில எல்லாரும் சேர்ந்து இழுங்க ஆளை இழுங்க ஐயோ கடவுளே ஆனா இந்த காணி முதல் பார்க்க சின்ன இருந்தது துப்புராக்கத்தான் நான் ஜெரம் மேல வராதீங்க என்ன செய்யறேன் ஆனா அணியாம எங்களை கருவேப்பிலை இல்லாம போயிட்டு கருவேப்பமில்லை எல்லாம் இல்ல இதுல நாங்க நிறைய கருவேப்பமில்லை மரம் இருக்கிறது வீடு பக்கத்தினோடய நாங்க இங்க வந்து கருவேப்பமில்லை எல்லாம் வந்து ஆயிருந்தாங்க அப்ப அதெல்லாம் அழிஞ்சிச்சு இப்ப இப்ப நல்லா கிடக்கு ஒரே இருக்கு அப்படி வேற ஆனா இப்ப இருக்கிறது ஒரு அந்த பிளாம்பழ மரம் தான் இருக்கு பிளாங்க பாப்போம் ஒருக்கா என்னவா எப்படி எனக்கு விளாம்பழம் பிடிக்குமா மாஞ்சி தரட்டாமா அங்க வருங்க நிறைய கிடந்தாலும் புடுங்க இல்லாது சரியில்லை புடுங்க கூடாது அதோட ஆனா அங்கால பத்தியும் நிறைய கிடக்குது ஆனா இதுக்குள்ள வந்து விளாமரம் தான் கூட 1 2 3 விளாமரம் இருக்குது கீழே விழுந்து எடுத்துட்டு ஜெராமி காட்டுங்க பாப்பா நல்ல பெரிய பழமா எடுத்துட்டு ரியானா எடுக்க இல்லையா ரியானா கங்கட கொண்டு கிடக்கணுங்க வை சரியில்லையா அங்க பாருங்க இதுலயும் வந்து இது 2வது விளாமரம் இதுலயும் நல்லா காய் காய்ச்சிருக்கேன் என்னக்கா அது ஒன்று கிடக்கு சரியில்லையா
அது சரியில்லை. ஏறி ஆயிட்டா வேற உங்களுக்கு தேவையில்லை, காணிக்காரி வந்து அடிக்க போறோம். காணிக்காரன்ற விட முதல் ஏற ஏழுமா முதல் ஒரு முள் லோரே இல்ல பின்ன அது நல்ல மடுங்க. இந்த காணிக்க வரக பழைய ஞாபகம் வருது. ஏண்டா நாங்க எல்லாம் முந்தி சின்னனுக்கு அப்படி நொங்கு எல்லாம் வந்து எடுத்துட்டு போறது என்ன நொங்கு பொறுக்கிறது. மற்றது விளாங்காய பார்க்கணுமே ஞாபகம் வருதுன்னா அங்க என்ன செய்யறதுன்னா எல்லா உறிஞ்சி விழுத்துறது கீழே விழுத்தி அந்த காயை கொண்டு போய் என்ன செய்யறது விட்டாச்சு திருவேலையில திருவி புத்தூள் போட்டு சாப்பிடுறது. சீயா அப்ப பொறுங்க வரேன் சரியான பத்தையா இருந்தது என்ன பத்தையா இருந்தாலும் அதுக்கால வந்துடும் தெரியுமா. வந்து இந்த காலத்துல கூடுதலாயிரும். நீங்க லேஸ் பட்ட ஆக்கள் இல்லையா? இதுக்குள்ளான அந்த பாம்பு தெரிஞ்சிருக்கு என்ன பாம்பு கூட வீட்டு ஒட்டிக்கலாம் கிளீன் பண்ண நல்ல வடிவா வளர்க்கிறதையுமே தெரியுது நல்லது தெரியுது. இது என்ன விளாம் பழம் மரியாதை பாப்போம் பழத்தை யாருக்கு இது அப்பாக்கு அப்பா மாரியானா பாப்பா மணந்து பாருங்க பழமாண்டு ரியானா மணக்குதா ஏன்னா பழமா காயா பழமா காயன்னு சொல்லுங்க. ரியான் அங்கால இருக்கிறது என்னது? விளாமரம் கூட அங்கால எதுவும் விழுந்திருக்கும் விளையில ஆனா மேல நல்ல பெரிய பழங்கள் நிக்குது. பழம் இல்ல காய் 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 தான் நிக்குது மேல பழுத்து விழணும். அச்சோ ஆயக்கூடாது. அங்க அதுல குட்டி கிடக்கு குட்டி 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 பனம்பழம் இருக்கோ? பனங்கா பணியாரம் சாப்பிடலாமோ மேன் எடுங்க அது ஜெரோமி எடு பாப்பா பனங்கா பணியாரம் சுடலாம். முயல ஓடுது பாம்பன. ஓ இது கரையாம்பத்தல்ல. ஓ இது கரையான் பொத்து. பாம்பு பொத்து கட்டாது. கரையான் பொத்துக்கெல்லாம் பாம்பு நிக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன பழம் இருக்கு அதுல ஒன்று விட ஒன்று விட கடுங்க சரி இல்லையா எடுத்துக்க பணங்க ஜெரோமிட கதை ஏதோ இப்ப சாப்பிடுற வேற சொல்லுது அம்மா. பழமா பழம் தான் பழம் தான் நல்ல பெருசு. வெனங்காய் வந்து சுட்டு போட்டு சாப்பிடலாம் வேணா. மணக்குதா ஜெராமி பழம் மாதிரி மணக்குதோ? ரியானா கொடுங்க கையில. இங்க ஆக்காடிதான் கண்டோன்னு விளாமலை தெரிஞ்சு அங்காலே ஒன்று விழுந்துடா பே ஜெராமி. ரெண்டு கிடாக்குங்க பின்னுக்கும் கிடாக்கு. இல்ல அதுவும் பழுதா போயிட்டு அது சரி இல்ல. ஜெரோமி எடுக்கிறது அனியா நல்ல பெரிய பழம் என்ன ஜெரோமிக்கு நாளைக்கு ஏதாச்சும் விழும் வந்து பாருங்க ஒருக்கா. ஓ இப்ப காணிக்கார பெண்களுக்கு பண்ணி விட்டாரு. இறங்கப்படுற பாடு ஒரு மாதிரி இறங்கிட்டீங்க பாருங்க. அப்படியே எங்கட ரோடு எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லி போடையில இப்ப அந்த ஏபிசி போட்டு எல்லாம் கிளீன் பண்ணி ஏபிசி போட்டு மேல அப்படியே ரோடெல்லாம் மூடி தண்ணி எல்லாம் அடிச்சு இறுக்கி வச்சிருக்கணும். இனி இதுக்கு பிறகுதான் கான்கிரீட் அடிப்பேன். இதே காணும் மாதிரி கிடக்கு. உண்மைதான் இதே காணும் அந்த மாதிரி தான் இருந்த இதுக்கு ரியானோட ஓட்டத்தை பாருங்க. அதான் இன்னும் இதா கிடக்கு. உடம்பெல்லாம் ஆடுது ஆளுக்கு. தொங்கலுக்கு போங்க போங்க.
ஆனா என்ன டைம் வந்து லேட் ஆகியும் என்ன சொல்ற வெயில் அப்படியே இருக்கு வாங்க எங்கட ஜாக்கியும் பாதுகாப்பா வந்து ஒன்று இருக்கு. என்ன ஜாக்கியையும் கூட்டிக்கொண்டு வரீங்களா? ஓ ஜாக்கியும் பாதுகாப்பா வருது. ரியானாட ஓட்டத்தை பாருங்க அப்படின்னு உடம்பெல்லாம் உடம்பெல்லாம் மாடு. ரியானா மெல்ல மாடு விழா போற. ரியானா இங்க வா. ரியானா இங்க வா விழா போற. நான் இருக்கட்டா ஜெரோமி அப்பா ஏத்தியோ இருக்கிற ஓட பாப்பா. சரி ஐயோ அப்பா சரி உலகண்ணி விளாக்குங்க. உலகன் அங்க ரியானா பார்க்க போகுது. ரியானா ரியானா உலகன் சரி ஜெரோமி ரியானா பாக்குறது. ரியானா பேசுது நீங்க வேறையா? ஓ பேசுத. என்ன ரியானா என்ன ரியானா அப்ப என்னம்மா என்ன ரியானா? ரியானா பேசுது நீங்க வேற உட்கார்ந்து அக்கா ஓட விடுறீங்க இல்ல? அதுதான் காணும் என்ன அப்படியே புல்லா மட்டும் அப்படியே போட்டுருக்கேன் ரோடு. ரியானா அப்படியே திருப்புங்க திருப்புங்க அப்படி திருப்புங்க போவோம் போட்ட. ரியானா திருப்ப சொன்னா ஆளு வாங்கி தான் திரும்பும். ரியானா திருப்புங்க. ரியானா காணும் திரும்புங்க. சரி அப்படியே ஓடி திருப்புங்க காணும். அதுல என்ன இல்லை அப்படி திருப்புங்க திருப்புங்க திருப்பி அப்படியே போவோமாங்க. எப்படி இருக்கு ரியானா ஓட சைக்கிள்? ரியானா ஜெரம் இருக்கட்டா பின்னுக்கு. சரி ஆனா உண்மையிலே எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் இப்படி ரோட போட்டதானே. ஜெரோமி நீ ஸ்கூலுக்கும் போகலாம் சைக்கிள்ல. ஜெரோமி தனியா போவீங்களா ஸ்கூலுக்கு? ஜெரோமி பின்னுக்கும் முன்னுக்கும் தெரிஞ்சு கொண்டே இருக்கு. சரியா அப்ப காணுமேண்ணா வீடியோ முடி பண்ணாங்க பாங்க. ரைட் கட்டிக்கார போல ரியானா ரியானா வாங்க. ரைட் ராங்க எவ்வளவு குயிக்கா உசாரா இடுவாங்க நம்ம பாத்தீங்கல்ல. இன்னும் ஓட போறீங்கம்மா? சரி நான் வீடியோ முடிச்சிட்டு இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஓடிட்டு பிள்ளையும் படிக்கணும். ஜெரோமிக்கும் ஹோம்ஒர்க் இருக்கு நிறைய. திங்கட்கிழமை டியூஷன் ஹோம்ஒர்க் எல்லாம் இருக்கேன்னு படிக்கிற டைமுக்கு படிக்கணும் விளையாடுற டைமுக்கு விளையாடணும். என்ன ஜெரோமி? சரியா நெஞ்சு வாங்க. சரி ஓடுங்க அப்போ. விழுந்துருவீங்க. நான் ஓடு ஏத்தி விடுறேன். இங்க வாங்க வீடியோ முடிச்சிட்டு வாங்க. எதையும் ஓடுறத பாப்போம் இருக்கா ஆள் என்னவா விருப்பம் இல்ல. சரி ஓடுங்க பாப்போம். ஜெரம் இதோட வேணா இது உடைஞ்சிரும். இங்க பேர் ஆள் ஓட்டத்தை சுத்தி உலகுங்க. அப்படியே உலகுங்க சுத்தி உலகுங்க. பயமும் இருக்கு ஆளுகள் ஆயிடுச்சு. அப்படி ஆளையும் திருப்பி விடுறாங்க. ஜெரமியோட அப்படி திருப்புங்க ரியானா இப்படி திருப்புங்க. ரைட் திருப்பி ஓடுங்க. அம்மா கோடி காட்டுங்க இருக்கு. பெரிய சைக்கிளும் ஓடுதால. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். இங்க ரியானா பாருங்க. அடுத்த ரியானா அடுத்த ரியானா பாருங்க. அடுத்த ரியானா விழப்ப இங்க இல்ல. சரி அப்படியே பார்த்தீங்கன்றால் எங்களுடைய சந்தோஷத்தை நாங்கள் உங்களுக்கும் அதை பகிர்ந்திருக்கோம். மெயினா உண்மையிலே இந்த ரோட போட்டதே அவைகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சைக்கிள் ஒரு நாள் நிறைய நாள் ஜெரோமியை சைக்கிள் எடுத்து அங்கே கொண்டே ரோட்டு பக்கம் மூடுவோமான்னு சொல்லி ஜோசி இருக்கப்படியா எங்களுக்கு டைம் காலம் இல்லாதபடியா இப்போ கூட்டி கொண்டு போயிடலாம். 4 உரை கேட்டமே நிற்க உண்மையிலே இது எங்களுக்கு போட்டபடியா பெரிய ஒரு சந்தோஷம். அப்போ அதை தான் நாங்களும் ஒரு பதிவாக போட்டிருக்கோம். ஓகே மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.